எதுக்கு இவ்வளோ பீப் வார்த்தைகள்? எத்தனை பீப் வார்த்தைகள் நீங்க நிறைய நாங்கள் லைவ்ல நிறைய பார்த்தோம். நீங்க தேவை பேசாதீங்கண்ணா அப்படின்னு. இது இங்கே பிபே பண்ணிருக்கலாம் நீங்க. ஓகே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம். உங்கள் சத்யா நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். அதாவது மக்களால் துரத்தப்பட்டிருக்கீங்க, அது ஒத்துக்கிறீங்களா? அதாவது உங்க பாஷை சொல்லணும்னா முட்டாள் மக்கள். கலைக்கு என்ன டேலண்ட் இருக்கு? அவரு மக்கள் மத்தியில பிரபலமா இருக்காரு. இல்ல எதுல கலைய மக்களுக்கு தெரியும்? அகோரியாத்த அது ரொம்ப நல்ல விஷயமா நினைக்கிறேன். கான்ட்ரிபியூ பார்வதிக்கும் கமருதனுக்கும் என்னதான் நடக்குது? பாரு கமரு வந்து ஒரு நாயா பயன்படுத்துவேன்றதை முன்கூட்டியே எனக்கு தகவல் சொல்லிட்டான். உள்ள சில விஷயங்கள் நடந்தது, அது வெளியில ரொம்ப பேசப்பட்டு இருக்கு. அதை நீங்க பாத்தீங்களா? கையில இந்த மாதிரி எல்லாம் பார்த்தேன். பார்வையில தெரிஞ்சுட்டு தான் இருக்கும், ஆனா அவங்க இதத்தையும் பண்ணாங்கன்றது தெரியாது. திவாகர் உங்களை பத்தி நிறைய நெகட்டிவா பேசியிருந்தாரு, அது வெளியில இருந்து பாத்தீங்களா? இந்த டோங்கராம இப்பெல்லாம் பண்ணின்னு இருக்கிறான், என்னப்பா இப்படி பார்த்துன்னு இருக்கீங்களே. அவட்ட பிடிச்ச குணாதிசயம் அவனு சொல்லவா? பெண்களை தாயா பாக்குறவர், என்ன தங்கச்சின்னு சொல்லுவாரு, தங்கச்சியாவே பார்ப்பாரு, மூந்தும் பார்க்க மாட்டாரு. இவனெல்லாம் ஏன்டா உள்ள விடுறாங்க, நான் ஒரு பக்கம் யோசிச்சேன். அதாவது நாங்களாம் யோசிச்ச மாதிரி தலையெல்லாம் ஏன்டா அந்த மாதிரி நம்ம ரிவ்யூவர் நாய்ங்க சும்மா விடாதுங்க ஏதாவது போடுவாங்க அப்படின்னு. இதை வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா? கலை இது தப்பு தான் நீங்க உணர்றீங்களான்னு கேட்டா இல்ல. என்ன பண்ணுங்க, நீ மக்கள் அப்படி முட்டாள் நீங்க சொல்லாமான்னு கேட்கும்போது நான் அதை அக்செப்ட் பண்ணேன் இல்லையா. டேலண்ட் இருக்க ஆட்கள்லாம் வந்து போயிடுறாங்க. நீங்களே ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். எங்க நான் ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்கணும் வளர்த்து விட்டதே நீங்க தாங்க. இன்னைக்கு நீங்களே வந்து இவருக்கு எப்படி என்ன தகுதியா இருக்கு பிக் பாஸ்குள்ள போனான்னு கேட்கறதும் நீங்க தாங்க. வணக்கம். பிக் பாஸ் வீட்டில் தாண்டவம் ஆடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட கலையரசன் களை இழந்து 4வது வாரத்திலேயே அட போங்கப்பா என பிக் பாஸ் வீட்டிலிருந்து மக்களால் துரத்தப்பட்டிருப்பது பிக் பாஸ் வட்டாரத்தில் மட்டுமல்லாமல் பிக் பாஸ் பிரியர்கள் மத்தியிலும் பரபரப்பாக சந்தோஷமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முதல் வாரம் மூச்சு பிடிக்க முட்டி மோதி 3/4 பேராக இருந்த கலையரசன் டீம் 3வது வாரம் கனித்திரு தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கும் அன்பு கேங்கில் மாட்டி சிக்கி சின்னாபின்னமாகி வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது கனியை தன் அம்மாவாக தத்தெடுத்து கொண்டார் கலையரசன். பார்வதியுடன் மோதல், திவாகருடன் மோதல், வினோத்துடன் மோதல் என மோதலையே 30 முறை மோந்து பார்த்து டயர்டாகி அட போங்கப்பா நீங்களும் உங்க விளையாட்டும் எதற்கு வந்தோம் என்று தெரியாமல் இவரே தன் பங்கிற்கு ஆடி மக்களால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் கிராமிய புதல்வன் டாக்டர் கலையரசன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது மக்களால் துரத்தப்பட்டிருக்கீங்க, அது ஒத்துக்கிறீங்களா? ஓகே. அதாவது உங்க பாஷை சொல்லணும்னா முட்டாள் மக்கள். ஓகே. இல்ல உங்களை துரத்தினவங்க முட்டாள் மக்கள் இல்ல அது வந்து நாங்க உள்ள சொல்லும் போது அங்க வினோத் அண்ணாவுக்கு எனக்கு இருக்க கருத்து வேறுபாடுல ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல வந்து வேர்ட்ஸ் வரலாம் இல்லையா? சோ வரலாம். ஆனா வந்து உள்ள இருக்கணும் திட்டலாம். ஓட்டு போடுற மக்களை வந்து நீங்க வந்து முட்டாள் அப்படின்னு சொல்றது எந்த இடத்துல நியாயம் இல்லதான். பட் அது அந்த இடத்துல வரும். லைக் நான் அது இது சொல்ல முடியாது. ஸோ எனக்கு வந்து அந்த இடத்துல வந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு ப்ரெஷர்ல இருந்தேன் நான். அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறீங்களா? தெரிவிக்கிறீங்களா? இல்ல வருத்தம் தான், அது சொல்லக்கூடாது தான். அதாவது என்னன்னா நீங்க சொன்ன அந்த வாரம் தான் நீங்க வந்து வெளியிடப்பட்டிருக்கீங்க. ஓகே. அதான் இந்த வாரத்துல ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வெளியிடப்பட்டிருக்கீங்க. மக்கள்லாம் நாங்களாம் முட்டாள் கிடையாது, புத்திசாலிகள் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. அதாவது சரியா விளையாடல, ஆர்எல்ஸ் எந்த விளையாட்டுக்கு வந்தமோ அந்த விளையாட்டை மீறி அப்படி ஒரு ட்ராக் மாதிரி போச்சுன்னா அது இதுவாகும் அப்படின்ற மாதிரி. ஸோ நல்ல விளையாட்டு இந்த கலை வந்து இந்த வாரம் ஹெல்மெட் ஆனதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் எதுவும் பர்ஃபார்ம் பண்ணலையா? நல்ல விளையாட்டு இருந்தார் கலை. லாஸ்ட் வீக் தான் நான் விளையாண்டேன், பெரிய அளவில் நான் விளையாடல. ஆனா இன்னும் 4 வாரமா விளையாடாமே சில பேர் உள்ளே இருக்காங்கன்னு ஏதாவது நினைக்கிறீங்களா? யாராவது இருக்காங்கன்னு? அந்த 20 பேர்ல இருக்க பாதி பேருக்கு என்ன டேலண்ட் இருக்கு, எதுக்காக உள்ள வந்திருக்காங்கன்றதே தெரியாது, எனக்கும் தெரியாது. எதுக்கடா இங்க வந்திருக்கியான், என்னடா பண்றியான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே இருக்கும். அதாவது 20 பேர்ல டேலண்ட் இல்ல, அதனால எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல அப்படிங்க. கலைக்கு என்ன டேலண்ட் இருக்கு? நான் ஒரு நாட்டுப்புற கலைஞர். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லிக் கொடுத்தேன். நான் கரகாட்டம் சொல்லிக் கொடுத்தேன், பறை சொல்லிக் கொடுத்தேன், ஒயிலாட்டம். கலை வந்து எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிக் பாஸ் வீட்டில்? கலை எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? கலை வந்து அவரு மக்கள் மத்தியில பிரபலமா இருக்காரு. இதுல கிராமிய கலையிலையா இல்ல டாக்டர் பட்டம் வாங்கினாலும் கலையை தெரியுமா,
இல்ல எதுல கலைய மக்களுக்கு தெரியும்? அகோரியா தான் மக்களுக்கு பெரிய அளவுல பிரபலமாச்சு. ஓகே, அது ரொம்ப நல்ல விஷயமான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதெல்லாம் நல்ல விஷயம் எல்லாம் கிடையாது. சரி, ரெக்ரெட் பண்றதுக்கு சரி, நல்ல விஷயம் இல்ல, ஏதோ ஒரு நெகட்டிவ் கான்ட்ரவர்சி தான் அது. சரி, அதுல தான் ஃபெமிலியர் பண்ணி விட்டாங்க. பட் அதனால இது வந்து 2 விதமா எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி ஒரு ட்ரெண்ட் ஆனதுனால பிக் பாஸ்க்கு இவங்க போர்டு மெம்பர்ஸ் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை ஓகே, இந்த மாதிரி முன்னாடி நாட்டுப்புற கலை அகாடமி அது இதுன்னு ஃபவுண்டேஷன் எல்லாம் ரன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி தவறான வழியில் போயிட்டாரு. இப்போ மறுபடியும் திரும்பி வாழ்ந்துட்டுருக்காரு, திரும்பி வாழணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஓகே, வி வாண்ட் கிவ் திஸ் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். பார்வதிக்கும் கமருதீனுக்கும் என்னதான் நடக்குது? கமரு வந்து ஒரு நாயை பயன்படுத்துவேன்றதை முன்கூட்டியே எனக்கு தகவல் சொல்லிட்டான். வீட்டுக்குள்ள இவன் வந்து எனக்கு ஒரு காவல் நாயின்ற மாதிரி. நான் நாயின்ற வார்த்தையை போட்டிருக்கேன். ஓகே ஓகே. ஆனா அதுக்கு மீனிங் அதுதான். இல்ல, அவங்க சொன்ன வார்த்தை என்னது? அவன் சொன்னது வந்து கமருதீன் வந்து எனக்கு யூஸ்க்காக நான் வச்சிருப்பேன், அவனை நான் லவ் பண்ணுவேன். ஏன்னா வீட்டில் அவன் ஒருத்தன் தான் ஹேண்ட்ஸமாக அழகா இருக்கான். ஓகே, நம்ம என்ன மச்சான் அப்புறம் சும்மாவே இருக்கிறதுக்கு அவனை பயன்படுத்திக்கலாம் மச்சான். ஏன்னா அவன் எல்லாம் அந்த டைம்லலாம் அவன் கை வாங்கி எல்லாருக்கிட்டே கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கான். ஸோ அவனை எல்லாம் வீடே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த டைம்ல பார்வதி அவனை தூக்க பார்க்குறான், கமரம் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு முன்னாடியே இந்த தகவலை சொல்லிட்டேன். தலை இல்லைன்னா தளபதி விடுறா மச்சான் பாத்துக்கலாம் வெளியே போயிட்டு அப்படின்னு என்கிட்ட சொல்கிறான். திவானனுக்கு அது பிடிக்கல. ஏன்னா திவானனுக்கு கமருதீன் தான் ஆரம்பத்துலேருந்தே ஆகாதுல்ல. அதனால போய் கமருதீனை போய் லவ் பண்ணுறாளே அப்படின்னு அந்த காண்டில் அவர் தெரியுறாரு. எனக்கு இது தேவையே இல்லாத ஒன்று, சொன்னாலும் பாரு கேட்க போகிறதில்ல. ஏன்னா அவள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ணி வச்சுட்டா. சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு விட்டாச்சு. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு பண்ணுவாங்க நானே எக்ஸ்பெக்ட் உள்ள சில விஷயங்கள் நடந்தது, அது வெளியில ரொம்ப பேசப்பட்டு இருக்கு. அதை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன், ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன். எனக்கு இந்த கால் போட்டு அது இதுன்னு சில விஷயம்லாம் பார்த்தேன், கையில் இந்த மாதிரிலாம் பார்த்தேன். ஆனால் இதெல்லாம் நாங்கள் உள்ளே இருக்கும்போது அது பார்வையில் தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். ஆனால் அவங்க இதைத்தையும் பண்ணாங்கன்றது தெரியாது, வெளியே வரும்போது தான் தெரியுது எனக்கு. சரி, பிக் பாஸ்ல அவங்க பசங்க வீட்டில் பசங்க பார்ப்பாங்க இல்லையா? சின்ன பசங்க, உங்களுக்கு 3 குழந்தைங்க, அழகான குழந்தைங்க இருக்காங்க. வீட்டில் பார்ப்பாங்களா பிக் பாஸ்? பார்ப்பாங்க. பசங்க வந்து அப்பா வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்காரு, அப்பா கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கணும். நம்ம அதாவது இப்போ வீட்லயே இருக்கோம்னா அப்பா வந்து வேலைக்கு போயிடுவாரு, அப்பா நம்ம கூடவே இருக்க மாட்டாரு. இங்க வந்து என்னன்னா நம்ம கூட தான் இல்லை, ஆனா அப்பா நம்ம 24 hours பார்க்கலாம், அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு டிவியில. ஆமா ஆமா ஆமா. ஓகே, அப்படி இருக்கும்போது பசங்க வந்து நம்ம அப்பா வந்து என்ன இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுறாரே அப்படின்னு பசங்க நினைக்க மாட்டாங்களா? எதுக்கு இவ்வளோ பீப் வார்த்தைகள்? ஓகே, எத்தனை பீப் வார்த்தைகள் நீங்க நிறைய நாங்கள் லைவ்ல நிறைய பார்த்தோம். ஓகே, அது பீப், அதாவது வார்த்தை வந்து கட் பண்ணி நீங்க அதாவது என்ன வார்த்தை சொல்றீங்கன்றது உங்க லிப்ஸிங்ல தெரியும். சம்டைம்ஸ் நீங்க பேசும்போது வேற விஷுவல்ஸ் காட்டிடுவாங்க, ஸோ என்ன பேசுறீங்கன்னு தெரியாது. தெரியல. நான் வந்து வெளிப்படையாக பேசின ஒரே ஒன்று வந்து திவாகரன் நான் பேசியிருப்பேன். அது நானே பார்த்தேன். உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் தெரியும் அது என்ன நான் வேர்டு விட்டேன். பட் வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்றது எனக்கு தெரியாது. வெளியே ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னா நீங்க எப்படி இருந்தீங்களோ அதை தான் வெளியே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நான் வந்து நீங்க தேவை பேசாதீங்கண்ணா அப்படின்னு வேணாம். இது இங்கே பிபே பண்ணிருக்கலாம் நீங்க. ஓகே, அது கெட்ட வார்த்தை இல்லை, பட் உள்ள போனீங்கன்னா அது கெட்ட வார்த்தை மாறிப்படுது. சரி, ஓகே. ஏன்னா எனக்கு வந்து நான் தமிழ் சொற்பொழிவுல நிறையா இதெல்லாம் பண்ணும்பொழுது தமிழ் ஆர்வத்தில் இருக்கிறதுனால மயிரிழைகள் ஒவ்வொரு இடத்துல நான் படிச்சிருக்கேன் நான் அந்த மாதிரிலாம். ஸோ அதனால எனக்கு அது பட் என்னோட டோன் தப்பாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால வெளியே இருந்து பார்க்கக்கூடிய மக்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கலாம். பட் எனக்கு நான் நிறைய இடத்துல பீப் போட்டிருக்கேனா அப்படிங்கிறது எனக்கே கேள்வி புரியாது. எங்கடா எல்லாருமே அதான் கலை பேசி நம்மளாம் பார்த்ததே இல்லையே, இந்த இடத்துல சொன்னால் அதை நம்ம எல்லாருமே வான் பண்ணோம் அவனை. அதுவுமே நம்ம பேசக்கூடாத கலை, நீ இந்த மாதிரி பண்ணாத, டக்குன்னு ஹீட் ஆஃப் த மோனில் எதுவுமே பண்ணாத, கோவப்படாத, வீடு எதாக இருந்தாலும் வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் என்னோட டீம்மேட் அங்கே வந்து எனக்கு இது பண்ணாங்க. சரி ஓகே, ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். நிறைய இடத்துல வந்து செருப்பை டேஷை தொட்டு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் ஃபன் வேர்ட்ஸ் பா. இல்லை கோவத்துல தான் ஃபன் வேர்ட்ஸ். எப்படி ஒரு ஜாலியாக பேச, இது நான் நார்மலாகவே பேசுவேன் நான் உள்ள. ஓகே, நார்மலாக பேசலாம். நார்மலாக நம்ம பசங்க கூட பேசும்போது நிறைய எழுத்துக்கள் ஆ ஓ இ எல்லாமே வரும். ஆனா ஒரு தொலைக்காட்சியில 24 hours வரும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். சரி ஓகே, பார்த்து பேசணும் அப்படிங்கிற பட்சத்துல இது என்ன ஷோ? பிக் பாஸ் ஷோ தானே. இங்க இதுல நான் யார் அப்படிங்கிற ஓகே, நான் அப்படிங்கிறது தான். சரி, நான் தெரிஞ்சுக்கணும், நான் அப்படிங்கிறத வெளியே இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும், அதுதானே. அப்ப நாங்க போய் நான் ஃபேக்கா நடிக்கல, உள்ள இருக்கவங்க யாருமே பேச மாட்டாங்கன்றதும் இல்லையே. இல்ல நான் இதை மாத்திக்கலாம் தான். லைக் இது பல பேர் பார்க்கக்கூடிய ஒரு சேனல் அப்படிங்கிறத நம்ம மாத்திக்கலாம். ஓகே, தவறுகள் நடந்திருக்கும். ஸோ ஓகே, இது தவறு தான். ஓகே, நெக்ஸ்ட் டைம் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ திவாகர் உங்களை பற்றி நிறைய நெகட்டிவாக பேசியிருந்தார் சில இடங்கள்லாம், அது வெளியில் இருந்து பார்த்தீங்களா? இன்னும் திவாகர் மேலே என்ன நீங்கள் ஒரு வீடியோ போட்டீங்க, எவிக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்களும் உங்களோட நார்மல் வீடியோன்னு போட்டிருந்தீங்க, திவாகர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஐ மிஸ் யூ அப்படின்ற மாதிரி. அந்த பார்வை இன்னும் அப்படி தான் இருக்கா? திவானாவா? ஒரு பாவங்க அப்புறம் நீங்கள்
நானே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவர் வராருன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே ஐயோ இவனெல்லாம் ஏன்டா உள்ளே விடுறாங்க நான் ஒரு பக்கம் யோசித்தேன். அதாவது நாங்களாம் யோசிச்ச மாதிரி தலையெல்லாம் ஏன்டா உள்ள அந்த மாதிரி விடுறாங்க? நம்ம இது ஒவ்வொருத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ் அப்படி தானே இருக்கும். நான் அப்படி யோசிச்சேன். பார்த்தா அவர் உள்ளே போய் அவர் பண்ணுறாரு தான், லைக் இரிட்டேட் ஆகும் தான். எப்போ பார்த்தாலும் அந்த ரீல் கத்துறது, ஒத்துக்கவே மாட்டார். அவர் பேசுகிறது தான் கரெக்டுன்னு பேசுவார். நம்ம ஏதாவது அட்வைஸ் பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டார், அதை திருத்திக்க மாட்டார். பட் நம்ம இப்படி தான் இருக்குன்றதை டிசைட் பண்ணுவார். இருந்தாலும் அவர் மேலே எனக்கு ஒரு கருணை இரக்கம், அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. லைக் ஏதாவது பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர்கிட்ட பிடிச்ச குணாதிசயம் என்னது அவனு சொல்லவா? ஆ பெண்களை தாயாக பார்க்குறவர் கரெக்டாக இருக்கிற பெண்களை தான் இல்லை கரெக்ட் தானே? என்ன நிசப்தமாயிட்டீங்க? சரி பெண்கள் இருக்கிற பெண்கள் எல்லாரும் தாயாக பார்க்குறவர். சரிண்ணே. ஏன்னா தங்கச்சின்னு சொல்லுவார், தங்கச்சியாவே பார்ப்பார். அப்சாரா முதற்கொண்டு, சுபிக்ஷா முதற்கொண்டு, அரோரா முதற்கொண்டு முதல் கொண்டு எல்லாரையும் வந்து கிட்ட போக மாட்டார், மூந்தும் பார்க்க மாட்டார். நீங்க ஏதாவது பாத்தீங்களா? அங்க ஏதாவது கேட்டீங்களா? நான் கேமரால வந்து நான் கழுவி ஊற்றிருக்கேன். இந்த டோங்கராமன் இப்படிலாம் பண்ணின்னு இருக்கிறான், என்னப்பா இப்படி பார்த்துன்னு இருக்கீங்களே, தலை இப்படிதெல்லாம் மசாஜ் எல்லாம் பண்ணும்போது இப்படி அப்படின்னு வர அதை நான் வான் பண்ணி நிறைய சொல்லி பார்த்தேன். இதுலயும் கேமரா முன்னாடியும் போய் வேணும்னுக்கே அவர் பார்க்குற மாதிரியே கூட 10 தடவைக்கு மேலே சொல்லி பார்த்தேன். அவருக்கு அதை ஏற்றுக்க கலை. நான் அம்மா நீ என்ன நினச்ச, அண்ணன் வெளியே எவ்வளோ பெரிய ஹீரோ, மக்கள்னால தான் நான் இவ்வளோ இதாகிட்டேன், நான் ஒரு ரொமான்டிக் ஹீரோ கலை அப்படின்ட்டு என்னையே சமாளிப்பாப்புல. ஐயோ திருந்தவே மாட்டான்டா இப்படி பண்ணுறான்னு. அது ஒன்று. ரெண்டாவது பார்வதி ஐபிஆர் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு ஆதிரைய டார்கெட்டு எஃப்ஜே சபரியெல்லாம் பண்ணனால தான் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் தான் நான் அந்த எனக்கே தெரியாத அந்த டேபிளை நான் அன்றைக்கி எத்தி உதைப்பேன் அப்படின்னா ஒன்றுனா பார்த்துட்டே இருந்தேன். திவானா பண்ண கூத்து. ஏன்னா அரோரா வந்து பின்னாடி நீ வந்து பண்ணு அப்படிங்கிறாரு. அரோரா வந்து பண்ணுறா. அப்போ வினோத்தண்ணா போயிட்டு இந்த 2 கையை எடுத்துகிட்டு காலத்துக்கு வச்சு தலையில் இப்படி தடவுறாரு. அப்போயே அவர் வந்து அரோரா தான் தடவுறாரு இப்படின்னு பண்ணுறாரு. எனக்கு செம்ம வெறி ஆயிடுச்சு. ஆக்சுவலி ரெண்டாவது நாள் பிக் பாஸ் சொல்றாரு, நீங்க என்ன வேணா யுக்தியை பயன்படுத்திக்கலாம். ஆமாம் அவருக்கு அது புரியாம நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க எதுக்கு கை காலம்க்கணும், இவங்களுக்கு இது மாதுளை மழை கொடுக்கணும், முட்டை சோறு எதுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பவர் என்னன்றது எங்களுக்கு தெரியும், சொல்லிட்டாங்க. இவங்க வந்து அவர் சொன்ன பவரை யூஸ் பண்ணாங்க தான். அதுக்காக இதெல்லாம் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. எனக்கு அதுதான் மற்றவங்களுக்கு எப்போ ஓகே அக்செப்ட் பண்ணக்கூடியது இருக்கலாம். ஓகே இதுதான் கேமு, பிரியா சொல்லிட்டார், பிக் பாஸ் ஐயா சொல்லிட்டார் அப்படின்லாம் நினைக்கலாம். எனக்கு அது பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. 2 பேர் பண்ணது பிடிக்கல. ஸோ 2 பேருமே டார்கெட் பண்ண. சேதுபதி அவர்கள் வந்து ஆன் ஸ்க்ரீன் வந்து உங்களை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணார். ஆஃப் ஸ்க்ரீன் அதாவது எங்களுக்கு காட்டாத டெலிகாஸ்ட் பண்ணாத சில விஷயம் இருக்கும்போது உங்ககிட்ட ஏதாவது அட்வைஸோ இல்லை ஏதாவது சொன்னாரா? இல்லை அண்ணா வந்து என்னை வந்து ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணார். சரி நான் அவருக்கு தெரியாதுல்ல என்ன எதுக்காக நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு. அது என்னோட பர்சனல் இல்லையா. அவர் என்ன நினச்சாருன்னா கலை அவன் இவ்வளோ அமைதியாக எல்லாருக்குமே சொன்னார், டேய் நீ அவனை அமைதி நினச்சின்னு இருக்காதீங்க, பயங்கரமாக ஒரு நாள் பயங்கரமாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். முன்னாடி போட் டீம்கிட்டையுமே பேசியிருக்காரு. ஆனால் நான் எதுவுமே பண்ணலன்னு அவர் டோட்டலாக அவர் டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் கலை எதுவுமே பண்ண மாட்டேறான், உள்ளேருந்து என்ன தான் பிரயோஜனன்ற மாதிரி அவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பட் எனக்கு அட்வைஸாக வரல. பட் போட் டீம் மூலிமா எனக்கு வந்துச்சு. பொதுவாக வந்து நீங்கள் வளர்ந்ததுக்கான காரணம் வந்து ஒரு பக்கம் சமூக வலைத்தளங்கள், சோஷியல் மீடியா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிவ்யூ. இப்போ நான் உங்ககிட்ட நல்லா கேள்வி கேட்டிருக்கேன் கரெக்டாக? நம்ம ரிவ்யூலாம் பார்ப்பீங்களா? பொதுவாக மூவி ரிவ்யூ, பிக் பாஸ் ரிவ்யூ, ரிவ்யூஸ் நிறைய இருக்குது, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ரிவ்யூவருங்களை வந்து ஒரு மட்டமான வார்த்தையை போட்டு நான் சொல்லியிருப்பேன். நாய்ங்களே ரிவ்யூவர் நாய்ங்க சும்மா விடாதுங்க ஏதாவது போடுவாங்க அப்படின்னு. ஆக்சுவலி நான் இது இப்போ தான் அதுக்கு முன்னாடி சில இதுக்கு எடுத்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன். ஸோ லைக் நான் வந்து பிக் பாஸோட ரிவ்யூவர்ஸோ அந்த மாதிரி நான் இது பண்ணல. நான் அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தது, இப்போ எங்களெல்லாம் ஃபேமும் பாசிட்டிவாகவும் ஃபேம் பண்ணியிருக்காங்க, நெகட்டிவாகவும் ஃபேம் பண்ணியிருக்காங்க. ட்ரோலு, எங்களை மீம்ஸ் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி நான் இப்போ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில இதெல்லாம் பார்த்துருப்பேன் இல்லையா. அகோரியா என்னை இது பண்ணினது, நான் அகோரியா சர்ச்சையில் இருக்கும்போது பயங்கர ட்ரோல் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகும் இல்லையா. அந்த ஆளுங்களை தான் நான் இது பண்ணேன். நான் தவிர அக்யூரேட்டாக இவங்க தான் அப்படிங்கிறத நான் சொல்லலை. இல்லை ஏன்னா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா கலை, இது தப்பு தான் நீங்கள் உணர்றீங்களான்னு கேட்டால் இல்லை, ஒத்துக்க மாட்டேன். இப்போ அதாவது ரிவ்யூ பண்ணுறவங்கெல்லாம் நாய்ங்க, அதாவது இந்த ரிவ்யூவர் நாய்ங்களும், அதாவது உங்களை பற்றி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, பிக் பாஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. சினிமா ரிவ்யூவர்ஸ்னு ஒருத்தருக்காங்க, அரசியல் விமர்சகர்கள்லாம் இருக்காங்க. ஓகே, உங்களை பற்றி பேசும்போது பிக் பாஸ் பற்றி தான் பேசுகிறீங்க. இப்போ பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுற நாய்ங்கலாம் அப்படின்னும் போது அது எங்கே? பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறவங்க வரவே இல்லையே. இல்லை நீங்கள் அதை சொல்லலை. இந்த ரிவ்யூவர் நாய்ங்கெல்லாம் அதுதானே உங்களுக்கு தெரியல எதுக்காக அவர் இப்படி சொன்னான்னு தெரியலன்றனால தானே இந்த கொஸ்டின் வைக்கிறீங்க. ஸோ என்னோட பதில் இது. எதுக்காக பேசுவாங்கன்னு கேட்குறேன் ரிவ்யூவர் நாய்ங்கெல்லாம். இப்போ கலை நான் அகோரியா அந்த சர்ச்சையில் இருக்கும் பொழுது பயங்கரமான ஒரு எல்லா ரிவ்யூவர்ஸ் இதுலேயும் பார்த்துருக்கேன். நான்
இந்த மாதிரி நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணால் நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணுறவங்கள தான் நான் சொன்னேன் நான். இல்லை அப்படி சொல்லியிருக்கலாம்ல, சில அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த ரிவ்யூவர் நாய்ங்க அப்படின்னு தான் சொன்னீங்க. யா சில நான் அதை தப்பாகவே எடுத்துக்கல. ஏன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் அந்த இடத்துல சொன்னது நான் கரெக்டுன்னு தான் பார்க்குறேன். இப்போ நான் கரெக்டு தான் சொல்றேன். இப்போ கரெக்ட் தான் சொல்றீங்க. ஓகே, என்ன பண்ணுங்க நீ மக்கள் அப்படி முட்டாள் நீங்கள் சொல்லலாமான்னு கேட்கும்போது நான் அதை அக்செப்ட் பண்ணேன் இல்லையா. இல்லை அது என்ன ஏன்னு சொன்னீங்கன்னா, மக்கள் வந்து கோடான கூடி இருக்காங்க, ரிவ்யூவர்ஸ் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. ஆயிரக்கணக்கில் நம்ம சமாளிச்சிடலாம், மக்களை சமாளிக்க முடியாதுன்ற ஒரு பயமாக கூட இருக்கலாம்ல. அப்படி இல்லையே. இப்போ தான் சொன்னேன் நான். நான் ஒரு பேட் எக்ஸாம்பிளுங்க. பேட் எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு வளர்த்து விட்டதே நீங்கள் தாங்க. இன்னைக்கு நீங்களே வந்து இவனுக்கு எப்படா என்ன தகுதியாக இருக்கு பிக் பாஸ்க்குள்ள போனான்னு கேட்குறதும் நீங்கள் தாங்க. நானும் அங்கே மீடியாவில் வந்து உட்காந்தேன், நான் பாட்டு ஜூஸ் தானங்க இருக்கேன். இல்லை உங்ககிட்ட வந்து கெஞ்சின நாங்கள் என்னை வளர்த்து விடுங்க ஃபேம் கொடுங்கன்னு கேட்டேனாங்க. இது யார் தப்புங்க? இன்னைக்கு கலை வந்து இது நொட்டா அது நொட்டான்னு இப்போ பேசுகிறீங்க இல்லைங்க. ஏங்க நான் வந்து கேட்கவே இல்லைங்க. எனக்கு பணத்தையும் கொடுத்து என்னைய ஃபேமும் பண்ணி விட்டதே நீங்கள் தான். அதாவது சில யூடியூப் தொலைக்காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான், சில பேரை வந்து ஏன் வளர்த்துறோன்னு தெரியாமல் இவங்களால நமக்கு பைசா வருது, வியூஸ் வருது அப்படின்னு வச்சு அவங்கள ஒருத்தர் வளர்த்து விடுவாங்க. அவர் வச்சு நம்ம சம்பாதிக்கலாம். இன்னொருத்தன் யூடியூப் சேனல் அவனுக்கு ஃபோன் அடிச்சு இவனை அந்த இங்கே மூத்திர சந்துக்கு அனுப்பிடா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மூத்திர சந்துக்கு அனுப்பி அவங்கள வந்து டீஃபேம் பண்ணி 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 அவங்கள பயங்கர ஃபேமஸ் ஆக்கி டேலண்ட் இருக்க ஆட்கள்லாம் வந்து போயிடுறாங்க. நீங்களே ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அப்புறம் நான் சொல்கிறேன்னே, பேட் எக்ஸாம்பிள்னு பயங்கர சர்ச்சையெல்லாம் கொண்டு வந்தீங்க. இவன் ஒரு மென்டல் பையடாக மனநலம் பாதிக்கப்பட்டவிடான்னு தள்ளி விட்டு போனால் முடிஞ்சு போச்சு. இவனை எதுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்துருங்க, எவ்வளோ மக்கள் கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆட்கள் யாராவது பைத்தியக்காரத்தனை பண்ணால் உள்ளே போகலாம். பிக் பாஸ் 10, 11, 12 அப்படி நான் தான் சொல்கிறேனே. நீங்கள் அந்த மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறீங்கன்னா, நான் என்னோட கலைத்திறமைக்காக தான். ஏன்னா நான் உள்ளே போகும்போது நாட்டுப்புற கலையரசுன்னு சொல்லி தான் போகிறேன். கோரி கலையரசனா போல முடி வச்சுக்கிட்டோ கோமணத்தை கட்டிக்கிட்டோ உள்ளே போக கிடையாது. சாதாரண கலைஞராக தான் நான் உள்ளே போனேன். வெளியே வரும்போதும் கலைஞராக தான் வெளியே வந்திருக்கேன். உங்களை மேலே வந்து மக்கள் ஒரு பக்கம் அபிப்பிராயம் வச்சுருப்பாங்க, மனைவி வச்சுருப்பாங்க, வீட்டில் அம்மா வச்சுருப்பாங்க, என் பையன் தான் வின்னர் அப்படின்னு. ஆனால் வீட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்லிட்டுலாம் போனாங்க, உன் கண்ணில் ஒரு சக்தியை பார்க்குறேன்டா, நீ தான்டா டைட்டில் வின்னர்னாங்க. அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை இப்போ சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பு வருது. இப்போ அவங்கள ஏதோ காண்டாக்ட் பண்ணீங்களா? அந்த சக்தி என்னதான் சக்தி? அந்த தேஜஸ், அந்த ஜெயசுதாசன் நாங்களும் பார்க்கணும். எதுக்காக இப்போ நான் சிரித்தேன் அப்படின்னா, அந்த பொண்ணு அங்கே சொன்னது வந்து எனக்கு பல இடத்துல சொல்லியிருக்காங்க. நிறைய பெரிய பெரிய டேரக்டர்ஸ், சசிகுமார் சார் கூட சொல்லியிருக்காரு. என்னை அப்படி பார்த்து தான் எனக்கு விஜய் ஆண்டனி மூவி எனக்கு இப்போ அவர் சார் கூட புக் ஆச்சு. கண்ணில் தாண்டா ஏதோ இப்போ இங்கே வாங்க கண்ணு செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி நானே அங்கே ஜர்க்கில் நிற்கிறேன். ஐயோ நம்மக்கிட்ட வந்து நமக்கு என்ன வைக்க போகிறாளோ அப்படின்னு அந்த ஒரு 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 நடுக்கத்தில் நிற்கிறேன். வந்து இப்படி சொன்னோடனே அப்படின்ட்டு இருந்தேன் நான். ஆனால் முன்னாடியே சொன்னேன், ஒரு 2-3 நாளாக குதர்க்கமாகவே பேசுனாங்க. எனக்கு புரியல என்ன பேசுகிறாங்க இவங்க, எதை பற்றி பேசுகிறாங்கன்னு புரியல. உனக்கு எனக்கு ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குது, உனக்கு என்னதெல்லாம் பாண்டிங் இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சுன்னு இருக்கேன். பட் அன்னைக்கு சொல்லும்போது தான் தெரியுது. அப்புறம் 2வது நாளும் ஃபர்ஸ்ட் டேவோ எனக்கு என் மேலே காலி வரும்னு அவங்க என்ன சொன்ன உடனே ஆஹா எஸ்கேப் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வரும்ட்டாங்க. அதுதான் நீங்கள் ஓட்டுறது தான் நீங்கள் இருக்கிறீங்களே, நீங்கள் லைக் காளி அருள் வரும் அப்படின்னாங்க. நான் காளி சொல்கிறேன், நீ காளியாக இருந்தால் நான் காலம் அப்படிங்கிறது எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஓகே இங்கேருந்து கிளம்பலாமா சரி அப்படின்னு நினச்சி 2 பேர் நகர்றோம். நானும் அவங்களை கூட்டிகிட்டு டைவெர்ட் பண்ணி நகரலாம். ஏன்னா அவங்க ஒரு மாதிரி பண்ணாங்க, அது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நானே அகோரி விஷயத்தில் பண்ணதை இப்போ பார்க்கும்போது என்னோட இந்த அளவு பண்ணி வச்சுருக்கோம் நான் சிரிப்பேன், சில விஷயம்லாம் பார்த்துட்ருக்கேன். அப்போ அவங்க அப்படி அந்த டைமில் ஒரு கேங் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணு சிரிக்கிறத வச்சு எனக்கு போய் பேசிவிட்டாங்க. அது உள்ளே வெடிச்சிருச்சு. அந்த பொண்ணு இப்போ நல்லா தான் உள்ளே வந்துச்சு, எங்கேருந்து மாறிச்சுன்னு தெரியல, அப்படி ஆயிடுச்சு. ஸோ அது அன்னைக்கு அந்த பொண்ணு அப்படி சொல்லிச்சுன்னு தெரியல. ஆனால் நீ தான் டைட்டில் வின்னரு, உன் கண்ணில் ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு கத்துல எனக்கு உச்சாவே வந்துருச்சு. காளி சொன்னது பொய்யாச்சுல.